இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு dht11 ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் சென்சாரை நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அர்டினோவோட கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கிற டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அர்டினோவோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் கோடு கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கோட் கன்ஃபியூஸாக இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ கனெக்ஷன்ஸ்னு வந்தீங்கன்னா இப்போ இந்த டிஹெச்டி சென்சாரில் வந்து நம்மளுக்கு 3 பின்ஸ் இருக்கும். ஸோ சில மாடல்ஸில் 4 பின் இருக்கும். பட் இந்த வெர்ஷன் இந்த மாடலுக்கு வந்து 3 பின்ஸ் இருக்குது. முதல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின்னில் ஆஸ் யூஷுவல் உங்களோட அர்டினோவில் இருக்கக்கூடிய 3 கிரவுண்ட் பின்ஸ். ஒன்று இங்கே டிஜிட்டல் பின்ஸ் கிட்ட இருக்குது, இன்னொன்று இங்கே வந்து பவர் பின்ஸ் கிட்ட இருக்குது, 2 பின் இங்கே. ஸோ இதில் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பவர் பின்ஸில் இருக்கக்கூடிய இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த dht11 சென்சாரில் நம்மளுக்கு டேட்டா அடுத்த பின். டேட்டா பின்னை நம்ம வந்து அனலாக் பின்ஸ் கனெக்ட் பண்ணணும். அனலாக் பின்ஸ்னால் இந்த பக்கம் இருக்கிறது பின்ஸ் தான். அனலாக் பின்ஸ் என்ன சென்சார் இருந்தாலும் நிறையா சென்சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனலாக் பின்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் 0 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நீங்கள் வந்து அனலாக் 1 அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா கோடில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதையும் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சாரில் இருக்கக்கூடிய விசிசி போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ லைக் இந்த அர்டினோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 volt பவர் இருக்குது. ஸோ அதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பின் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெட் போர்டோட கனெக்ட் பண்ணிடலாம். பிரெட் போர்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஹெச்டி சென்சாரோட நம்ம வந்து எல்லா பின்ஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி அர்டினோவோட லேப்டாப்போடைய பிசியோடைய கனெக்ட் பண்ணி கோடு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அர்டினோ ஐடி சாஃப்ட்வேர் இருந்திருக்கோம். இதில் தான் வந்து நீங்கள் அர்டினோ கோடு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கிறது ஒரு டிஹெச்டி சென்சார். ஸோ இந்த டிஹெச்டி சென்சார் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த மாதிரி சென்சாருக்குலாம் உங்களுக்கு வந்து கோடு கொடுக்க முடியும்னா அதில் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஹெச்டிக்கான சென்சார்ஸ்க்கான லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா dht11. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது .zip தான், ஓவர் சைஸாக இல்லை. ஸோ இது ரொம்ப கம்மி சைஸ் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஜிப் ஃபைல் கூகுள் ட்ரைவில் இருக்கும், போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இல்லைன்னா வந்து இந்த கோடே வந்து பார்த்திங்கன்னா பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஸோ முதல்ல இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கெட்ச் போய்க்கணும். ஸ்கெட்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் லைப்ரரியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா add.zip லைப்ரரின்னு இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கான லைப்ரரியோட ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லைப்ரரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் போய்ட்டு அந்த லைப்ரரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரி உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து கோடு கொடுத்தா அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த லைப்ரரியிலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோடே வந்து கொடுக்க முடியும். அதெல்லாம் கமெண்ட்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை வந்து நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லாமல் இது மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த கோடை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த டைம் ஸ்டாம்பில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா dht.h போட்டிருக்கோம். இது நம்மளோட ஒரு லைப்ரரிக்கான நேம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் போட்டது கொடுத்துருக்கோம். ஸோ இதில் டிஃபைன் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின். ஸோ அது வந்து அனலாக் பின்னை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்சார் எந்த பின் டேட்டா போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா அனலாகில் 0, அதில் A0 நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அர்டினோவில். ஸோ அதனால் நீங்கள் A0 கொடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பின்னா நீங்கள் A1லையோ கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் A1 கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு நேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப்பில் வந்து நம்ம வந்து சீரியல் பிகினர்னு கொடுக்கணும்.
ப்ராக்கெட்ஸ் போட்டு 9600 கொடுக்குறோம். இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து சீரியல் மானிட்டரில் தான் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் சென்சாரையோ ஹியூமிடிட்டி சென்சாரோ இல்லை நீங்கள் வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சீரியல் மானிட்டர் வச்சு ஒரு அவுட்புட்டை பார்ப்போம், அதோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம சீரியல் பிகினர்னு கொடுத்தா தான் நம்ம சீரியல் மானிட்டரில் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு அந்த கோட் தெரிஞ்சுக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிலே ஆட் பண்ணுறீங்க. டிலே ஏன் அப்படின்னா ஒரு அந்த சிஸ்டம் பூட் ஆகிறதுக்கு என்னது அப்படின்னா இந்த சென்சார் வந்து பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதோட சென்சார் வந்து டிரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நாமளே தான் அப்படி பூட் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லிசெகண்ட் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரியல் பிரிண்ட். இது என்ன அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரியல் மானிட்டரில் என்ன வரணும், DHT சென்சாரோட ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் சென்சாரோட அந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது அந்த சீரியல் மானிட்டரில் இந்த டாபிக் அந்த கமாண்ட் இந்த சென்சாருக்கான கமாண்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ சீரியல் பிரிண்ட்னு கொடுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. பட் சில வேறு மாடல் மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வேறு மாதிரி மாறும். ஸோ பட் DHT தான் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது பாப்புலர் ஒன். அடுத்து டிலே 1000. இது என்னது அப்படின்னா நீங்கள் வந்து சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ண உடனே சென்சாரை அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம். லைக் 1 செகண்ட் ஆகும் சென்சாரை அக்சஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ண உடனே எல்லாம் வராது, 1 செகண்ட் ஆனதுக்கப்புறம் தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை கொடுக்குறீங்க. அடுத்து அவ்வளோதான், எண்ட் பண்ணிடுறீங்க. இது வந்து இந்த மாதிரி 2 சிம்பிள்ஸ் கொடுத்தா அது வந்து மெசேஜ் கொடுக்குற மாதிரி. ஸோ அதுதான் கோட் முடிஞ்சிச்சு வாய்ட் செட்டப்பில். இப்போ வாய்ட் லூப் வரும். வாய்ட் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா DHT ரீட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது என்னது அப்படின்னா DHT A பின் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கோம் டிஃபைன் அப்படின்னு. ஸோ A பின்னா அனலாக் பின் அப்படின்னு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் நம்மளோட பின் A0 தான் நம்மளுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து சீரியல் பிரிண்ட். சீரியல் பிரிண்ட்னா என்னது அப்படின்னா நீங்கள் வந்து சீரியல் மானிட்டரில் என்ன வரணும், ஸோ அதை நீங்கள் வந்து சொல்கிறீங்க சீரியல் மானிட்டரில் என்ன வரணும்னு. ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் வந்து கரண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ அதே மாதிரி இந்த லைப்ரரியில் இருக்கக்கூடியது இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற ப்ளூ கலர் லைப்ரரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கரண்ட் ஹியூமிடிட்டின்னு நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ஹியூமிடிட்டி என்னது அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் அந்த லைப்ரரியில் இருக்கும், அதுக்கு கொடுக்கக்கூடிய கோடு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிறோம். சீரியல் மானிட்டரில் கரண்ட் ஹியூமிடிட்டிக்கானது நம்ம கொடுத்துக்கிறோம். லைக் இந்த டாப்பிக்கில் இந்த சென்சாரோட இதில் கரண்ட் ஹியூமிடிட்டி ஃபைன் பண்ணக்கூடிய அந்த கோட் அந்த கமாண்ட் நம்ம கரண்ட் ஹியூமிடிட்டியை ஃபைன் பண்ணக்கூடிய அந்த டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்கிறோம். அடுத்த சீரியல் ஃப்ரண்ட்டில் ஹியூமிடிட்டி. ஸோ அது ஹியூமிடிட்டி அது டாபிக். ஸோ ஹியூமிடிட்டி தான் ஹியூமிடிட்டி சொல்லும். ஸோ அதை வந்து கொடுத்துருக்கோம் DHTயில். அடுத்து பர்சன்டேஜ் வேல்யூ. லைக் நம்ம என்ன ஹியூமிடிட்டி பர்சன்டேஜ் இருக்கிறதா இல்லை ஹியூமிடிட்டியில் அந்த வேல்யூங்கிறது கொடுத்துக்கிறோம். அடுத்து சீரியல் ஃப்ரண்ட்டில் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அதே மாதிரி தான் கரண்ட் ஹியூமிடிட்டி மாதிரி டெம்பரேச்சர் ஃபைன் பண்ணக்கூடிய கமாண்ட். சீரியல் பிரிண்ட்டில் DHTயில் டெம்பரேச்சர் கொடுக்குறோம், அதை நம்ம திரும்ப சொல்லிக்கிறோம். சீரியல் பிரிண்ட்டில் அதோட வேல்யூ செல்சியஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் டிலே கொடுத்துக்கிறோம். இது என்னதுன்னா நம்ம வந்து எப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம வந்து ஒரு டைமும் அப்படின்னா வந்துட்டு சென்சார் போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப வரும். ஸோ அதில் வந்து 5 செகண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் டிலே ஸ்டார்டிங்கில். அதுக்கடுத்து நான் வந்து சென்சார் கூடிய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து போயிட்டு சீரியல் மானிட்டரில் காமிச்சிட்டு அதுக்கடுத்து 5 செகண்ட் கழிச்சு தான் திரும்ப சென்சார்கிட்ட போயிட்டு அந்த டிலே மாறும். ஸோ இப்போ அதுவே நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் கொடுத்தோம்னா 1 செகண்டுக்கு கொஞ்சம் சட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு கூடிய டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்லோடிங்கும் வருது. ஸோ இப்போ தான் டன் அப்லோடிங். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டூல்ஸ் போய்க்கோங்க, சீரியல் மானிட்டரை வந்து முடிக்கணும். இப்போ சீரியல் மானிட்டரில் 1 செகண்ட் டிலே ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அந்த dht11 ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் சென்சாரில் கரண்ட் ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சருக்கான கமாண்டோட சொல்லி இப்போ நம்மளுக்கான ஹியூமிடிட்டி சென்சார் டெம்பரேச்சர் சென்சாரோட வேல்யூ நம்மளுக்கு வருது. ஸோ மாதிரி வந்து 5 செகண்ட் கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52 இருக்குது, 57 மாறுது. ஸோ அந்த டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கிளாக்கில் இருந்துருக்கு. உங்கள் பிசி எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது.
ஸோ இப்போ இதில் நான் சில டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சென்சாரில் கையை வைக்கிறேன். ஸோ இப்படி கையை வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 94 வந்திருக்கு. ஸோ அதனால் என் கையில் வந்து கொஞ்சம் அதிக ஹியூமிடிட்டி இருக்குது, 94 95 வந்திருக்கு. பட் 5 செகண்ட் கழிச்சு அது மாறிடும். ஏன்னா இன்னும் ஏன் 95 இருக்குன்னா அது வந்து 5 செகண்ட் ஒருக்கா போயிட்டு வரதுனால ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் குறையும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அது போயிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து இது அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ.